ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நடிகர் விஜயோட டிவிகே மாநாடு மதுரையில் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த மாநாடை வந்து வெற்றியா தோல்வியா அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பேச போகிறோம். ப்ளஸ் ஏடிஎம்கேவை வந்து விஜய் தாக்காதது ஏன், ப்ளஸ் குஷ்பு அண்ட் தமிழிசை இவங்க கொஞ்சம் கரிப்பூசின கதை தான் வந்து இந்த பதிவில் பேச போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனதர் வீடியோ ஃப்ரம் தமிழக பல்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளஸ் கட்டாயமாக பெல் பட்டனை வந்து அமுக்குங்க. பட் நீங்கள் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து இமீடியட்டாக வந்து பப்ளிஷ் பண்ணணும், உங்களுக்கு வந்து வீடியோ லிங்க் வரும் உங்களுக்கு. ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அமுக்குங்க. இனிமேல்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு இன்னொரு கோரிக்கை இருக்குது. நம்ம சேனலில் வந்து நம்ம பிஜேபி ப்ளஸ் நாட்டு நலனை பற்றி கருத்துக்கள்லாம் நாங்கள் வந்து போடுறோம். ஸோ நீங்கள் மெம்பர்ஷிப் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேனல் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும், ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும். சேனலில் மெம்பர் ஆகிறதுக்கு நாங்கள் வந்து உங்களை வந்து கோரிக்கை வைக்கிறோம். ஜெய்ஹிந்த். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். டிவிகே மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு மதுரையில். விஜய் அவர்கள் வந்து பார்த்தா உணர்ச்சியோட பயங்கரமாக பேசியிருக்காரு, உணர்ச்சிகரமாக பேசியிருக்காரு, எல்லாரையும் வந்து தாக்கியிருக்காரு. மெயினாக வந்து முதல்ல ஒவ்வொன்றா வருவோம். இந்த மாநாடு வந்து வெற்றியா தோல்வியா அப்படின்னு பார்க்கும்போது விஜயை பொறுத்தவரை வந்து வெற்றிகரமாக வந்து மாநாடு நடத்திட்டு அதான் வெற்றியாக சொல்லுவேன். தோல்வி அப்படிங்கிறத பார்த்தோம்னா வந்து யாருமே வந்து சேரல, இன்னும் கூட்டணி யாருமே வந்து சேரல. அவராக வந்து எம்ஜிஆரை பற்றி பேசுகிறாரு, ப்ளஸ் நம்ம விஜயகாந்தை பற்றி பேசுகிறாரு, அவங்க கூட்டணி வரும்ன்றாரு, எங்களுக்கு வந்து ஆட்சியில் பங்கு கொடுப்போம் அப்படிங்கிற வழியாக யாருமே வந்து அவர் கூட சேரல. இது வரைக்கும் பார்த்தோம்னா விக்ரவாண்டி மாநாடு நடந்து முடிஞ்சது போன வருஷம். அதுக்கப்புறம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் அக்டோபர் எண்டில் நடந்ததுன்னு நினைக்கிறோம். கிட்டத்தட்ட 10 months ஆயிடுச்சு, இன்னும் யாரும் கூட்டணி வந்து சேரல. அப்படின்னும் போது அவருக்கு தோல்வி தான் தோணுது. ஏன்னா வந்து கூட்டணி யாருமே வந்து சேரல, ஒரு வருஷமாக ஆச்சு, இன்னும் அப்படியே தான் இருக்க வழிய வேற ஒன்றும் முன்னேற்றமே இல்லாமல் மாதிரி தெரியுது. இன்னொன்று பார்த்தோம்னா அந்த பெரிய அந்த கொடிக்கம்பம் வந்து விழுந்தது நேற்றுக்கு பார்த்தோம்னா, அவங்களது வந்து கொடியை இது பண்ண பார்த்தோம்னா அதில் தெரியுது அந்த எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது கட்சியில் யாருக்குமே வந்து ஒரு இதுவே கிடையாது, ஒரு அனுபவமே இல்லைன்னு தான் தோணுது. எல்லாம் வந்து பார்த்தோம்னா எல்லாம் அணில்கள்னு சொல்லிக்கலாம் வந்து விஜயோட கட்சி ஆளுங்கள். அது மாதிரி தான் இருக்குது. இவங்க செயல்பாடெல்லாம் பார்த்தோம்னா ஒரு மெச்சூரிட்டியே இல்லாமல் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தில் பார்த்தோம்னா விஜய்க்கு வந்து தோல்வி தான் இந்த மாநாடுன்னு சொல்லலாம். ப்ளஸ் அவரை நீங்கள் இன்னொன்று பார்த்தோம்னா வந்து சித்தாந்த எதிரி வந்து பிஜேபிங்கிறாரு, ப்ளஸ் நம்ம அரசியல் எதிரி வந்து டிஎம்கே அப்படிங்கிறாரு. டோட்டலாக ஏடிஎம் பற்றி ஒரு வாரத்தில் பேசவே இல்லை, அதான் வேடிக்கையாக இருக்குது. ஸோ என்ன அவர் சொல்கிறா விரும்புகிறாருன்னு பார்த்தோம்னா ஏடிஎம்கே வந்து இந்த இதிலே இல்லை, பிளேயிலே இல்லைங்கிற மாதிரி தான் அவர் பேசுறது இருக்குது. இன்னொன்று பார்த்தோன்னா தான் சிங்கம் அப்படிங்கிறாரு. சிங்கம் வந்து தாம் வந்து பெரிய மிருகம் தான் வேட்டையாடும், சின்ன மிருகங்களை வேட்டையாட சொல்ல. அதில் என்ன தெரியுதுன்னு நமக்கு வந்து இப்போ இது தான் வந்து பெரிய இது சிங்கம், தான் வந்து இவங்க வந்து போத் டிஎம்கேவும் சரி, நான் வந்து இவங்களையும் வந்து இது பண்ணுறேன், பிஜேபியும் எதிர்க்கிறேன் அப்படிங்கிறாரு. பட் எவ்வளோ பேரை எதிர்க்க போகிறாருங்கிறது தான் பிரச்சனையாக இருக்குது, கொஸ்டினாக இருக்குது எனக்கு கேட்டோம்னா. ஏன்னா வந்து இன்னும் கட்சி ரீதியாக வந்து பார்த்தோம்னா சொல்கிறாங்க 10% 15% ஓட்டுன்றாங்க. இன்னும் அனுபவபூர்வமாக வந்து கிளைண்ட் இந்த கிரவுண்டில் தெரியல, யாருக்குமே தெரியாது எவ்வளோ ஓட்டு இவருக்கு இருக்குது அப்படிங்கிறது. அதான் ஒரு பெரிய கொஸ்டின். அந்த மாதிரி ஒரு தெரிஞ்சிக்காமே வந்து இவர் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு, போத் பிஜேபியும் டிஎம்கேவும் எதிர்க்கிறாரு. அங்கே தான் வந்து அவர் அரசியல் அனுபவமின்மை இருக்குன்னு தோணுது. இப்போ எம்ஜிஆர் மாதிரி இவர் சொல்வாக்கப்பட்ட தலைவர் தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாது. அவரே பார்த்தோம்னா மத்தியில் எப்பவுமே எனக்குமா செயல்படுவார். அவர் நேராக தாக்கவே மாட்டார் யாரையுமே. ஒருடைய வந்து நாமளாக பார்த்தோம்னா வந்து அரிசிலாம் பார்த்தோம்னா வந்து இங்கே விளைச்சா கூட சென்ட்ரல் பூலுக்கு போயிடணும். எல்லா வந்து விளைவிச்ச கிரெயின்ஸ்லாம் பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வில் அலோகேட் எனி அரிசி பருப்புலாம் வந்து ஈச் ஸ்டேட்டுக்கு அலோகேட் பண்ணுவோம் பேஸ்ட் ஆன் த நீட்ஸ். அப்புறம் விநியோகம் பண்ணுவாங்க. இந்திரா காந்தி பீரியடில் வந்து இந்திரா காந்தி தாமதம் பண்ணாங்க கருணாநிதி பேச்சை கேட்டுக்கிட்டு. அப்போ என்ன பண்ணாங்க, காளிமுத்தா எம்ஜிஆரே ஒன்றாக இருந்தார். அப்போ காளிமுத்துவும் கூட வச்சுக்கிட்டு இருந்தார். காளிமுத்து வந்து இந்திரா காந்தி வந்து வில்லி அப்படின்னாரு. பட் இந்திரா காந்தி ஒன்றும் இவரை வந்து எம்ஜிஆர் ஒன்றும் வாயே பேசலை. ஸோ குட் காப் பேட் காப் மாதிரி. ஸோ இப்போ விஜயே வந்து நேரடியாக வந்து ஃபேசிசம் அப்படி இப்படின்னு பேசும்போது ஒரு இணக்கமே இல்லாத மாதிரி நிலைமை கொண்டு போய் விட்டுருவார் அவரை கட்சியேன்னு தோணுது அவர். ஏன்னா தலைவரே வந்து எதிர்த்தப்புறம் யாரை வந்து போய் பேசுவாங்க. சரி, அரசியல்ன்றது பார்த்தோம்னா எதுவுமே எனிதிங் கேன் ஹேப்பன் இன் பாலிடிக்ஸ், அதுவும் இருக்குது. இப்போ திடீர்னு நாளைக்கு டிஎம்கேவும் பிஜேபி கூட ஒன்றா சேரலாம், கூட்டணி சேரலாம், யாருக்குமே ஒன்றும் சொல்ல முடியாது. நம்ம திடீர்னு ஒன்றா சேர்ந்துருவாங்க எல்லாருமே. எப்படி ஏடிஎம்கேவும் பிஜேபியும் சொன்னாங்களோ அது மாதிரி சேர்ற வாய்ப்பு இருக்குது. நம்ம ஒன்றுமே வந்து எதுவுமே வந்து சொல்லவே முடியாது. ஒன்லி கம்யூனிஸ்ட் அண்ட் பிஜேபி கேனாட் கோ டுகெதர். Otherwise, everybody can go along with everybody.
அப்படி தான் இருக்குது அரசியலோட நிலைமை. அப்படின்னும் போது நேரடியாக தாக்குற போது ஒரு காம்ப்ரமைஸே இல்லாமல் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்காருன்னு தான் தோணுது விஜய். தேவையில்லாமல் வந்து எதிர்க்காரு. ஸ்டாலினை வந்து டாடி கீடிங்கிற அங்கிள்ன்றாரு, அவர்கிட்டையும் கேள்வி கேட்குறாரு. ப்ளஸ் இன்னொன்று பார்த்தா வழக்கம் போது நீட்டை வந்து எதிர்க்கிறார். என்ன காலத்தில் நீட்டை எதிர்க்கிறாருன்றது அவருக்கே தெரியுமான்னு தெரியாது. லாட் ஆஃப் புவர் பீப்புள் காட் மெடிக்கல் சீட் பிகாஸ் ஆஃப் நீட். அவருக்கு தெரியுமா? அது தெரியாது. நமக்கு தெரியல. நமக்கு தேவையில்லாமல் வந்து சூர்யா மாதிரி பிளைண்டாக வந்து நீட்டை எதிர்க்கிறாரு. ப்ளஸ் மோடி கிட்ட வந்து திடீர்னு கச்சத்தீவை மீட்டெடுப்போம் அப்படிங்கிறாரு. கொடுத்ததே வந்து டிஎம்கே தானே கொடுத்துருக்காங்க. ஸோ உடனே நாளைக்கே எடுத்துட முடியுமா கச்சத்தீவை? போய் மோடி போய் சண்டை போட எடுத்துட முடியுமா? எவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் உருவாகும் இலங்கையில் போய். ஸோ இது மாதிரி ஒரு தேவையில்லாமல் ரெட்டாரிக் வந்து பிளேயிங் டு த கேலரி தான் தோணுது. கவனிச்சிங்கன்னா ஆரம்பமே சினிமா மாதிரி தான் இருந்தது. வழக்கம் பஞ்செல்லாம் விட்டுக்கிட்டு இருந்தார் ஆரம்பத்தில். எடுத்தோன்னே விஜய் வந்து சரி சினிமா மாதிரி நேராக வந்து படத்துலேயே வந்து இறங்கிட்டாருன்னு தோணுது. அப்புறம் கொஞ்சமாக வந்து அரசியல் பேச ஆரம்பித்தார். அவர் தான் வந்து ஆட்சியை பிடிப்போம் அப்படின்ற நம்பிக்கையில் இருக்கார் அவர். பட் கூட்டணியில் யாருமே இல்லையே அப்படிங்கிறதான் வேடிக்கை. இல்லை இன்னொன்று என்னன்னா பார்த்தோம்னா பிஜேபி வந்து பாசிச கட்சி அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. நேற்று வரைக்கும் பார்த்தோம்னா குஷ்புவும் சரி நம்ம தமிழிசையும் சரி டெய்லி வான்னு கூப்பிட்டு இருந்தாங்க. விஜய்க்கு வந்து தமிழிசை வந்து கவிதையே எழுதினாங்க. அவங்க அழகிய தமிழ் மகன் அப்படி இப்படின்னு பேசி அள்ளி விட்டுட்டு இருந்தாங்க. நேற்று வந்து குஷ்புவை வந்து வேற கூப்பிட்டு இருந்தாங்க விஜய் வந்து கட்சி கூட்டணிக்கு வான்னு. சரி இப்படி விஜய் வந்து இந்த மாதிரி பண்ணவனு டெஃபினட்டாக கறி பூசிட்டாரு இவங்களோட பேர் மூஞ்சிலையும் தோணுது நமக்கு. நான் வரவே மாட்டேன் அப்படின்ட்டார். சித்தாந்த எங்களுக்கு பிஜேபின்ட்டார் இவர். சரிவே அந்த மாதிரி நமக்கு கிளியாக தெரியுது நமக்கு. இன்னொன்று பார்த்தோம்னா நான் சொல்லிட்டாரு எல்லா தொகுதியும் நான் தான் நிற்கிறோம் அப்படின்ட்டார். கிட்டத்தட்ட கூட்டணி வந்து இல்லை. தட் இஸ் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிலாம் சாத்துட்டார் அவர் விஜய். நான் வரமாட்டேன் அப்படின்ட்டார் க்ளீனாக. ஸோ அப்படிங்கிற போது பிஜேபி இன்னும் தொங்கிட்டு இருப்பாங்களான்ற டவுட். தொங்கிக்கிறது வேஸ்ட்டுன்னு தான் தோணுது. தொங்கிட்டு இருந்தால் அவங்களுக்கு தான் வந்து அவமானம் பிஜேபி ஏடிஎம்கேக்கு. பட் விஜய்க்குமே வந்து ஒரு பெரிய ரிஸ்க் இருக்குது. தனியாக நின்னாரா யாரோட பிரிக்க போகிறான்றது கொஸ்டினும் இருக்குது. இப்போ மெயினாக டிஎம்கே தான் பயப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். மைனாரிட்டி ஓட்டு வந்து விஜய் பக்கம் போயிடுமோ, பெண்கள் ஓட்டு வந்து விஜய்க்கு பக்கம் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து இவங்களுக்கு தான் இருக்கணும், டிஎம்கேக்கு தான் இருக்கணும். ஸோ அவர் வந்து ஆனால் எல்லா கட்சியும் அவங்க கொஞ்சம் ஓட்டு பிரிப்பார். பட் அவர் பேச்சு வந்து பார்த்தோம்னா நமக்கு என்ன தோணிச்சுன்னா வந்து டெஃபினட்டாக வந்து பிஜேபி பண்ணலாம் வந்து அட்லீஸ்ட் சில பேர்லாம் வந்து உசராட்டத்தில் இருப்பாங்க. சரி பிடிக்காதவங்களாம் போய் ஓட்டு போடலாம் விஜய்க்குன்னு. அவங்களாமே ஆன்டி அட்டன் பண்ணி விட்டாருன்னு தோணுது இவர் பேச்சில். விஜய் பேசின பேச்செல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ஓவராக வந்து ஆன்டி மோடி அண்ட் ஆன்டி பிஜேபி ரெட்டாரிக். அட்லீஸ்ட் கட்சி இன்னும் வளரவே இல்லை. இன்னும் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு பேபி இன் பாலிட்டிக்ஸு. அப்படின்ற போது இது மாதிரி வந்து ரெட்டாரிக் வந்து தேவையில்லை. ஒரு கட்சிக்கு வளர்கிற கட்சிக்கு தேவையில்லைன்னு தோணுது. வளர்ந்த அப்புறம் வந்து பார்த்து எல்லாருமே முறைச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா அப்புறம் எப்படி கட்சி எப்படி வளர முடியும்? எல்லாருக்கெல்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து இது பண்ணுவாங்க, கட்சி க்ளோஸ் பண்ணுவாங்க. அது அவர் தெரியுமா தெரியலான்னு தெரியல விஜய்க்கு. அதுதான் வந்து ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்காக நம்ம பார்க்குறோம் இந்த கூட்டணியில். ஏடிஎம்கே வந்து ஏன் தாக்கலைன்னு பார்த்தோம்னா ரெண்டு இது ரேடியை சொல்லலாம். வந்து ஒன்று வந்து இன்னும் கூட பாசிபிலிட்டி இருக்குது, பிஜேபியை கைட்டி விட்டு இபிஎஸ் தம் பக்கம் வந்துடுவார் அப்படிங்கிற ஒரு நப்பாசை இருக்கலாம் விஜய்க்கு. இல்லைன்னா தான் டிஎம்கே தான் எங்கள் எதிரிங்கிறார், அரசியல் எதிரின்றார் டிஎம்கேவை. ஸோ வந்து நீங்கள் இது ஃபீல்டே இல்லைங்கிறார் ஏடிஎம்கே. டோட்டலாக இக்னோர் பண்ணிட்டு எனக்கும் வந்து டிஎம்கே தான் வந்து இதுவே அரசியல் ரீதியான போட்டியேன்றார் அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கார் அவர். ஸோ டெஃபினட்டாக இபிஎஸ் என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல. இத்தனை நாளாக வந்து அவர் ஏதோ பொறுமையாக காத்துக்கிட்டு இருந்தார். இப்போ இந்த மாதிரி இவ்வளோ பேசிக்கின அப்புறமும் வந்து இவங்க ஏடிஎம்கே ஒன்று பதிலை கொடுக்கலன்னா வந்து வேஸ்ட்டு தான். ஆனால் விஜயை வந்து தாக்கிறத விட வந்து அவரை வந்து இனிமேல் வரமாட்டாருன்றதை புரிஞ்சுக்கிட்டு இவங்க செயல்படுறது தான் பெஸ்ட்டு ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு. இன்னும் வந்து வான்னு இலவகாத்த கிளி மாதிரி ஆகிடும் கதை இவங்க ரெண்டு பேரோட இதுவும். அட்லீஸ்ட் அண்ணாமலை பேசுறது கரெக்டுன்னு தோணுது. முன்ன வந்து விஜய் வரமாட்டார்னு அவரை இடுப்புக்களி விஜய் வரமாட்டார்னு சொல்ல அப்போவே அண்ணாமலை சொல்லிட்டு இருந்தார். கட்சியை வளர்க்கலாம் அப்படிங்கிறது தான் அண்ணாமலையோட கருத்தாகவே இருந்தது. தேவையில்லாமல் வந்து இவங்களை கூட்டணி கூப்பிட வேணாம்னு சொல்லிட்டு இருந்தார் அண்ணாமலை. இப்போ வாட் எவர் அண்ணாமலை ஹஸ் டோல்ட் ஹஸ் பீன் ப்ரூவ்ட் ரைட். அதான் நமக்கு தோணுது. கூட்டணி வேணாம் கட்சியை வளர்ப்போங்கிற அண்ணாமலை பாலிசி அதே வந்து இவர் பேச்சு நிரூபிச்சிட்ருக்கு. மற்றபடி புதுசாக ஒன்றும் விஜய் ஒன்றும் பேசலை. ஏன்னா வந்து எல்லாத்துக்கும் நான் நிற்க போகிறேன் அப்படின்ட்டார் அவர். ப்ளஸ் வந்து நான் இது கூட்டணியெல்லாம் வாங்கன்றாரு. நாங்கள் வந்து இது தருவோம், ஆட்சியில் வந்து பங்கு தருவோம், நாங்கள் வந்து ஆட்சியை அமைப்போம் அப்படின்னு அந்த ரீதியில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாரு விஜய். அதுதான் நமக்கு வந்து வேடிக்கையாக இருக்குது. என்ன பண்ண எவ்வளோ ஓட்டு ஸ்ட்ரென்த்தே தெரில, அவரோட ஸ்ட்ரென்த் என்னன்னே தெரியல. அப்படிங்கிற போது இன்னும் நான் ஆட்சியே பிடிச்சிருவோம் அப்படின்னு பேசுகிறது வந்து தமாஷா தான் இருக்குது நமக்கு. அது வந்து ஒரு பெரிய இதுவாக தோணலை. அவர் வந்து கொஞ்சமாக ஆட்சியை பிடிப்பாரா இல்லையா
அப்படிங்கிறதுலாம் வந்து ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். பட் டெஃபினட்டாக வந்து ஓட்டை பிரிப்பார், அது தோணுது. பட் இதில் வந்து அடுத்த நெக்ஸ்ட்டு பியாண்டு சப்போஸ் ஆட்சிக்கு வர முடியல என்ன பண்ண போகிறாரு கட்சியை அப்படிங்கிறதான் ஒரு பெரிய கொஸ்டின். என்ன எப்படி கட்சியை சேர்த்து வச்சுக்க போகிறாரு? யாருமே பெரிய ஆளுங்களாம் யாருமே கிடையாது. வெறும்னா வந்து இந்த சினிமா அட்ராக்ஷன் மாத்திரம் வச்சு கட்சிக்கு வர முடியுமா அப்படிங்கிறது தான் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அஃப்கோர்ஸ் ஒன்ஸ் அலையன்சஸ் ஆர் ஃபார்ம்டு பியாண்ட் அக்டோபருக்கு அப்புறம் நமக்கு ஃபுல்லாக ஒரு க்ளீன் பிக்சர் தெரியும். பிஃபோர் ஜஸ்ட் 5-6 months பிஃபோர் எலெக்ஷன் தான் நமக்கு வந்து க்ளீன் பிக்சர் தெரியும் எனக்கு தோணுது நமக்கு. அப்புறம் தான் என்னால் டீட்டெயிலாக பேச முடியும் இவரோட கட்சியை வந்து என்ன பண்ண போகிறாங்க எது பண்ண போகிறாங்கன்னு. பட் இது என்னென்னா பாவம் வந்து 102 டிகிரியில் வந்து மாநாட்டம் நடத்தி மக்கள்லாம் வந்து பாவம் சில பேர் சம் பீப்புள் ஹவ் ஃபெயிண்டடு, 1% ஹஸ் டைடுன்னு கேள்விப்பட்டோம். இது மாதிரி மாநாடுலாம் தேவையா அப்படிங்கிற அடுத்த கொஸ்டினும் வருது. இது மாதிரி மக்களை வந்து இது மாதிரி வாட்டி எடுத்து வெயிலில் வந்து வாட்டி எடுத்து பண்ணணுமா அப்படிங்கிறதான் இன்னொரு கொஸ்டினாக இருக்குது. விஜய் வந்து பார்க்கணும், அவர் வந்து இன்னும் இப்படியே போய் வெறும் மாநாடு மாற்றம் நடத்திட்டு இருந்தாருன்னா எப்படியும் பத்தாது அவருக்கு. டெஃபினட்டாக இன்னும் ஃபீல்டில் வரணும், களத்துக்கு வரணும். ப்ளஸ் நிறையா வாய்ப்பெல்லாம் கோட்டை கூட விட்டார் அவர். இப்போ ரீசெண்டாக கூட துப்புரவு பணியாளர்களை போராட்டம் நடந்தது. ஒன்றும் பண்ணாமல் நேரில் போய் உட்காந்தாலே போதும், அந்த இதில் போயிட்டு சேர்ந்து உட்காந்தாலே போதும், விஜய்க்கு வந்து பயங்கரமாக ஓட்டு மவுசும் கூடும். அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்து கோட்டை விட்டார். இல்லை டிஎம்கேக்கு பயந்து பண்ணுறாரான்னு தெரில நமக்கு. சும்மா ஸ்டாலின் அங்கிள்ன்றார். அதை பார்க்கும்போது நமக்கு என்னமோ ஒரு டவுட்டாக தான் இருக்குது. திரும்பி டிஎம்கே பிஜேபிக்குள்ளே வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்ற மாதிரி அதிகம் வந்து சும்மா வாய்க்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கார் அவர். டெஃபினட்டாக வந்து இது அவரோட வீக்னஸ் தான் தோணுது. ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரியும் தெரில நமக்கு. ஏன்னா யாரும் கூட்டணிக்கு வரல இன்னும். சப்போஸ் தேமுதிக வந்து இந்த பக்கமாக வந்தாங்கன்னா தே ஒன்ட் கம் டு விஜய். ஏன்னா வந்து அட்லீஸ்ட் டிஎம்கே சீட்டாக தான் அஷ்யூர்டு. அட்லீஸ்ட் பிஜேபி கூட வந்தாலும் ஒரு நேஷனல் பார்ட்டியோடு இருக்கும் அப்படின்ற ஒரு திருப்தி இருக்கும். விஜய் கூட வருவாங்களாங்கிறது சந்தேகமாக தான் இருக்குது. ஸோ அவர் யாரும் வராத போது என்ன பண்ண போகிறாரு விஜய் அப்படிங்கிறது தான் அடுத்த கொஸ்டினாக இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஜெய்ஹிந்த்.